போலீஸ் ஸ்டேஷனில் நள்ளிரவு நேரத்தில் புகுந்த சிறுத்தை. நீலகிரி நடுவட்டம் போலீஸ் ஸ்டேஷனில் நேற்று நள்ளிரவு நேரத்தில் சிறுத்தை புகுந்தது. கதவு திறந்திருந்த நிலையில் சிறுத்தை ஸ்டேஷன் அறைகளுக்குள் ஒவ்வொன்றாக புகுந்து உலாவியது. இதை ஸ்டேஷனின் ஒரு அறையில் இருந்த போலீஸ்காரர் கவனித்து விட்டார். அவரை கவனிக்காத சிறுத்தை ஒரு சில வினாடிகள் அங்குமிங்கும் சுற்றி பார்த்துவிட்டு திரும்பிச் சென்றது. சிறுத்தை வெளியேறுவதை பார்த்து கொண்டிருந்த போலீஸ்காரர் உடனடியாக முன்வாசல் கதவை அடைத்தார். சிறுத்தை போலீஸ் ஸ்டேஷனுக்குள் வந்த சம்பவம் உடனடியாக உயரதிகாரிகளுக்கும் வனத்துறையினருக்கும் தெரிவிக்கப்பட்டது. அப்பகுதியில் வனத்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். அனைத்து ஸ்டேஷன் போலீசாரும் இரவு நேரத்தில் உஷாராக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரம் விரைவு ரயிலில் 3 கிலோ கஞ்சா பறிமுதல். விழுப்புரத்தில் ரயிலில் கடத்திய 3 கிலோ கஞ்சாவை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் ரயில் நிலைய முதல் பிளாட்பாரத்தில் திருப்பதியிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி சென்ற விரைவு ரயில் நேற்று மாலை 5:15 மணிக்கு வந்தது. இந்த ரயிலில் விழுப்புரம் ரயில்வே சப் இன்ஸ்பெக்டர் முத்துச்செல்வம் தலைமையிலான போலீசார் சோதனை செய்தனர். முன்பதிவில்லாத பொது பெட்டி கழிப்பறை அருகே கேட்பாரற்ற நிலையில் ஒரு பை கிடந்தது. போலீசார் சோதனை செய்ததில் அதில் 3 கிலோ கஞ்சா இருந்தது தெரியவந்தது. போலீசார் கஞ்சாவை பறிமுதல் செய்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கஞ்சா கடத்திய நபர் குறித்து ரயில்வே போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தாக்குதல் நடத்திய பயங்கரவாதி பாகிஸ்தான் ராணுவ கமாண்டோ விசாரணையில் அம்பலம். பயங்கரவாத தாக்குதல் நடத்திய பயங்கரவாதி ஹாஷி மூசா பாகிஸ்தான் ராணுவ கமாண்டோ என்பது விசாரணையில் அம்பலமானது. பெஹல்காமில் பயங்கரவாதிகள் சமீபத்தில் நடத்திய தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக மத்திய அரசு பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணையில் மூளையாக செயல்பட்டதாக அடையாளம் காணப்பட்ட பாகிஸ்தான் பயங்கரவாதி ஹாஷி மூசா பாகிஸ்தான் இராணுவத்தின் முன்னாள் பேரா கமாண்டோ என்பது தெரிய வந்துள்ளது. பயங்கரவாதி ஹாசிம் பாகிஸ்தான் இராணுவத்தின் சிறப்பு பிரிவான SSGயை சேர்ந்தவன். ஹாசி மூசாவை லஷ்கர்-இ தொய்பா அமைப்பிற்கு பாகிஸ்தான் இராணுவம் அனுப்பியிருக்கலாம் என்ற சந்தேகம் உளவு அமைப்பினருக்கு உள்ளது. இவன் காஷ்மீரில் கடந்த 3 பயங்கரவாத தாக்குதல்களில் பங்கேற்றுள்ளான். பெஹல்காம் தாக்குதல் விசாரணையில் மூளையாக செயல்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 15 பேரிடம் நடத்திய விசாரணையில் இத்தகவல் உறுதியானது. பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கும் காஷ்மீரில் நடந்த முந்தைய பயங்கரவாத தாக்குதலுக்கும் ஹாஷி மூசா பங்கு அதிகம் என மூத்த அதிகாரி தெரிவித்தார். பகல்காம் தாக்குதலில் பயங்கரவாதிகள் பயன்படுத்திய சீன செயலிகள். பகல்காமில் 22ஆம் தேதி பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணியர் கொல்லப்பட்டனர். கொலையாளிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை. பகல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் தங்களை ஏவியவர்கள் வசிக்கும் பாகிஸ்தானுடன் தொடர்பு கொள்ள சீன தயாரிப்பு மொபைல் போன் செயலிகளை பயன்படுத்தியுள்ளனர். அந்த செயலிகளுக்கு இந்தியாவில் ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் பரிமாறப்படும் தகவல்களை விசாரணை அமைப்புகளால் கையாள முடியாது என்பதால் பயங்கரவாதிகள் பயன்படுத்தியுள்ளனர். பகல்காம் தாக்குதல் நடந்த நாளில் அந்த பகுதியிலிருந்து சீன தயாரிப்பு சேட்டலைட் போன் ஒன்றை அங்கிருந்தவர்கள் கைப்பற்றியுள்ளனர். இவற்றை சேகரித்து விசாரணை நடத்தி வருகிறோம் என்று NIA வட்டாரங்கள் கூறின. முல்லை பெரியாறில் புதிய அணை தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டில் கேரள அரசு பிரமாண பத்திரம் தாக்கல். கேரளாவில் அமைந்துள்ள தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான முல்லை பெரியாறு அணையின் மூலமாக கிடைக்கும் நீரை தேனி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்ட மக்கள் பாசனத்திற்காகவும் குடிநீருக்காகவும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த அணை பராமரிப்பு தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை நீதிபதிகள் சூரியகாந்த், கொட்டீஸ்வர சிங் அடங்கிய அமர்வு விசாரித்தது. அப்போது முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு விவகாரத்தில் தமிழக அரசின் கோரிக்கைகளுக்கு மேற்பார்வை குழு தீர்வு காணும் கூட்டத்தை நடத்த வேண்டும். 2 மாநிலங்களும் ஏற்கும்படியாக அந்த தீர்வு இருக்க வேண்டும். தீர்வு காண முடியாத விஷயங்களை அறிக்கையாக சுப்ரீம் கோர்ட்டில் மேற்பார்வை குழு தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில் முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டில் கேரள அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. அதில் வல்லக்கடவு முல்லை பெரியாறு சாலையை செப்பனிடுவதற்கு அனுமதிக்க முடியாது. அடிக்கடி மழையாலும் ஆற்று நீர் பெருக்காலும் சாலை பாதிக்கப்படும். வனப்பகுதி என்பதால் அனுமதிக்க முடியாது. தற்போதைய முல்லை பெரியாறு அணை பலவீனமாகவும் மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாகவும் உள்ளது. முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதே அனைத்திற்கும் தீர்வாக அமையும். புதிய அணை கட்டுவது தொடர்பான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். புதிய அணை கட்டுவதற்கான அனைத்து செலவுகளையும் கேரள அரசே ஏற்கும்.
அணை மேற்பார்வை குழுவை கலைக்க மத்திய அரசுக்கு அதிகாரமில்லை என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் தொட்டியில் விழுந்து குழந்தை பலி, பள்ளி உரிமையாளர் கைது. மதுரை KK நகர் பகுதியில் ஸ்ரீ கிண்டர் கார்டன் மழலையர் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது சிறுமி திறந்திருந்த தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்தாள். 30 நிமிடத்திற்கு மேலாக தண்ணீர் தொட்டியில் பரிதவித்த சிறுமியை அங்கிருந்தவர்கள் மீட்டனர். ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி சிகிச்சை பலனின்றி இறந்தாள். பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியமே இந்த சம்பவத்துக்கு காரணம் என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து பள்ளி உரிமையாளர் திவ்யா பத்ரிலட்சுமி கைது செய்யப்பட்டார். ஜம்மு காஷ்மீரில் 48 சுற்றுலா ஸ்தலங்கள் மூடல். காஷ்மீரின் பகல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் சுற்றுலாத்துறையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. தற்போதுதான் சுற்றுலா வரும் பயணிகள் எண்ணிக்கை சற்று அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் அரசு காஷ்மீரில் உள்ள 87 சுற்றுலா தலங்களில் 48 இடங்களை தற்காலிகமாக மூடுவதாக அறிவித்துள்ளது. இந்த 48 இடங்களில் பயங்கரவாதிகள் மீண்டும் தாக்குதல் நடத்தலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் தூதுபத்ரி, யூஸ்மார்க், பங்கஸ் பள்ளத்தாக்கு, ராம்போரா, ராஜ்போரா உள்ளிட்ட 48 சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. தற்போது சுற்றுலாவுக்கு அனுமதி உள்ள 39 இடங்களிலும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 7வது முறையாக திமுக ஆட்சிதான் அமையும், ஸ்டாலின் நம்பிக்கை. சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் இன்று பேசியதாவது: தலைநிமிர்ந்த தமிழகத்தை உருவாக்க மக்கள் திமுகவை ஆட்சி பொறுப்பில் அமர்த்தினர். இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாத சாதனையை செய்துள்ளோம். இந்தியாவின் நம்பர் 1 மாநிலம் தமிழகம். தமிழகத்தில் 7வது முறையாக திமுக ஆட்சிதான் அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கிறது. ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களால் மீண்டும் திமுக ஆட்சிதான் அமையும். கடந்த ஆட்சியாளர்கள் செய்த நிர்வாக சீர்கேட்டால் நிர்வாக கட்டமைப்பு தரைமட்டத்துக்கு போனது. ஊர்ந்து கொண்டிருந்த நிலைமையை மாற்றியுள்ளோம். தமிழகம் அமைதியான மாநிலமாக இருப்பதற்கு போலீசார்தான் காரணம். சட்டம் ஒழுங்கில் கல் விழாதா என துடிப்பவர்கள் எண்ணத்தில் மண்தான் விழுந்திருக்கிறது. சாதி மத கலவரம் இல்லாத அமைதியான சூழல் தமிழகத்தில் உள்ளது. வன்முறை செய்ய வேண்டும் என சிலர் நினைத்தாலும் தமிழக மக்கள் முறியடித்துள்ளனர். ஒவ்வொரு போலீசாரும் 100% அர்ப்பணிப்புடன் நடக்க வேண்டும். குற்ற சம்பவங்கள் 0 இருந்தால்தான் சாதனை. காலனி என்ற சொல் வசி சொல்லாக மாறியிருப்பதால் அரசு ஆவணத்தில் இருந்து அந்த சொல் நீக்கப்படும் என்று ஸ்டாலின் கூறினார். பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் மோசமான நாடு, ஐநாவில் பாகிஸ்தானுக்கு இந்தியா குட்டு. காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலால் நாடே கொந்தளிப்பில் உள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் பல தசாப்தங்களாக பயங்கரவாத குழுக்களுக்கு தங்கள் நாடு நிதியளித்து ஆதரவு அளிப்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார். இதுகுறித்து ஐநாவில் பாகிஸ்தானை இந்தியா கடுமையாக விமர்சித்துள்ளது. இதுகுறித்து ஐநாவில் உள்ள இந்தியாவின் துணை நிரந்தர பிரதிநிதி யோஜனா பட்டேல் கூறியதாவது: பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதியளித்து ஆதரவு அளித்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த வாக்குமூலம் யாரையும் ஆச்சரியப்படுத்தவில்லை. உலகளாவிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் ஒரு மோசமான நாடு பாகிஸ்தான் என்பதை அம்பலப்படுத்தியுள்ளது. பயங்கரவாத தாக்குதலை அடுத்து உலகெங்கிலும் உள்ள தலைவர்கள் அளித்த ஆதரவையும் ஒற்றுமையையும் பாராட்டுகிறோம். இது பயங்கரவாதத்தை பொறுத்து கொள்ள முடியாது என்பதற்கு சான்றாகும். பயங்கரவாதம் எல்லா வகையிலும் கண்டிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம் என்று அவர் கூறினார். நைஜீரியாவில் கன்னி வெடியில் சிக்கி டேங்கர் லாரி வெடித்தது, 26 பேர் பலி. மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவின் போர்னோ மாநிலத்தில் அரசுக்கும் பயங்கரவாத அமைப்பினருக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் இருந்து வருகிறது. தீவிரவாதிகள் ஆங்காங்கே கன்னி வெடிகள் வைத்துள்ளனர். அங்கு கன்னி வெடியில் சிக்கிய டேங்கர் லாரி நேற்று வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் லாரி அருகே நின்ற 26 பேர் உயிரிழந்தனர். நைஜீரியாவில் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது வாடிக்கையாக உள்ளது. கடந்த 15 ஆண்டுகளில் இத்தகைய வெடி விபத்துகளில் 40,000 பேர் பலியாகியுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐயாக இருந்தவர் மார்கரெட் தெரேசா. கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பழவூரில் உள்ள கோயில் கொடை திருவிழா பாதுகாப்புக்கு சென்றிருந்தார். அப்போது அவரை நோக்கி அதே ஊரைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் கத்தியுடன் வந்தார். என் நண்பன் மதுபோதையில் வாகனம் ஓட்டினால் அபராதம் போடுவாயா என கேட்டு எஸ்ஐ தெரேசாவை கத்தியால் குத்தினார். படுகாயமடைந்த தெரேசா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். டிஜிட்டல் பேனர் ஒட்டும் தொழில் செய்து வந்த ஆறுமுகத்தை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை நெல்லை மகிழா கோர்ட்டில் நடந்தது. எஸ்ஐயை கத்தியால் குத்திய ஆறுமுகத்துக்கு 5 ஆண்டு ஜெயில் தண்டனை விதித்து நீதிபதி பன்னீர்செல்வம் தீர்ப்பளித்தார்.
இலங்கைக்கு கடத்த முயன்ற 50 லட்சம் ரூபாய் பீடி இலை பறிமுதல். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்திலிருந்து இலங்கைக்கு படகில் பீடி இலை கடத்தப்படவிருப்பதாக போலீசுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து கூடங்குளம் பகுதியில் போலீசார் வாகன சோதனை செய்தனர். அந்த வழியாக வந்த மினி லாரியை சோதனை செய்த போது அதில் 2 டன் பீடி இலை இருந்தது. இதனை இலங்கைக்கு கடத்த முயன்றதை லாரி டிரைவர் ஒப்புக்கொண்டார். 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பீடி இலையை போலீசார் லாரியுடன் பறிமுதல் செய்தனர். டிரைவர் கைது செய்யப்பட்டார். உக்ரைனுடன் போர் நிறுத்தம் அறிவித்தார் புதின். ரஷ்ய அதிபர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: மனிதாபிமான காரணங்களுக்கான அடிப்படையில் அதிபர் புதின் மே 8 முதல் 10 வரை போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளார். இதனை உக்ரைனும் பின்பற்ற வேண்டும். ஆனால் இதனை மீறி உக்ரைன் தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் ரஷ்யா அதற்கான தகுந்த பதிலடியை கொடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அண்மையில் தனது சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதலால் நான் மகிழ்ச்சியடையவில்லை. அது அவசியமில்லை. மிகவும் மோசமான நேரம். விளாடிமிர் நிறுத்து. வாரத்துக்கு 5000 வீரர்கள் உயிரிழக்கின்றனர் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் புதின். டெல்லியில் அமித்ஷாவுடன் நயினார் நாகேந்திரன் திடீர் சந்திப்பு. தமிழக பாரதிய ஜனதா தலைவராக நயினார் நாகேந்திரன் அண்மையில் நியமிக்கப்பட்டார். பதவியேற்ற பின் முதன்முறையாக நேற்று அவர் டெல்லி சென்றார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார். இருவரும் அரை மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான கூட்டணியை வலுப்படுத்துவது குறித்தும் தேர்தலை எதிர்கொள்வது பற்றியும் இருவரும் தீவிர ஆலோசனை நடத்தினர். மாநில அமைச்சர்களின் ஊழல்களை மக்களிடம் விளக்குமாறு நயினார் நாகேந்திரனிடம் கூறிய அமித்ஷா இதற்காக தகவல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு ஆலோசனை வழங்கியதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவித்தன. பாகிஸ்தானுக்கு ராணுவ தளவாடங்கள் போர் விமானங்கள் மூலம் அனுப்பிய துருக்கி. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதனை அடுத்து சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து, பாகிஸ்தானியர்களின் விசாக்கள் ரத்து என ஏராளமான தடைகளை மத்திய அரசு விதித்தது. இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் நம் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் பாகிஸ்தான் படைகளை குவிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நம் நாட்டின் லடாக்கை ஒட்டியுள்ள பென்சி, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உள்ளிட்ட விமானப்படை தளங்களில் போர் விமானங்களை அந்த நாடு நிறுத்தியுள்ளது. பாகிஸ்தான், சீனா, துருக்கி ஆகிய 3 நாடுகளும் பாதுகாப்பு உடன்படிக்கை செய்துள்ளன. இதனால் சீனாவும் துருக்கியும் பாகிஸ்தானுக்கு ராணுவ உதவியை வழங்கி வருகிறது. கராச்சியில் உள்ள விமானப்படை தளத்துக்கு 2 நாட்களுக்கு முன் துருக்கி விமானப்படைக்கு சொந்தமான C-130 ஹெர்குலிஸ் போர் விமானம் சென்றது. அதில் ஏராளமான போர் கருவிகள் எடுத்து செல்லப்பட்டன. இதுபோல இஸ்லாமாபாத் விமானப்படை தளத்துக்கு 6 C-130 ஹெர்குலிஸ் ரக போர் விமானங்களை துருக்கி நேற்று அனுப்பியது. போர் விமானங்கள் வருகையை 2 நாடுகளும் உறுதி செய்த போதிலும் அவற்றை எடுத்துச் செல்லப்பட்ட ராணுவ தளவாடங்கள் பற்றிய விவரங்களை வெளியிடவில்லை. இரட்டை இலை விவகாரம் தேர்தல் கமிஷன் விசாரணை. அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு சென்னை ஹைகோர்ட்டிலும் தேர்தல் கமிஷனிலும் விசாரணையில் உள்ளது. ஹைகோர்ட் உத்தரவுப்படி இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக டெல்லியில் தேர்தல் கமிஷன் நேற்று மாலை விசாரணை நடத்தியது. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தரப்பில் ராஜ்யசபா MP சண்முகம் ஆஜரானார். தேர்தல் கமிஷனில் அவர் கூறியதாவது: உட்கட்சி விவகாரம் குறித்தோ விதிகளில் மாற்றம் செய்வது பற்றியோ யார் மனு செய்தாலும் அதனை விசாரணை செய்யும் அதிகாரம் தேர்தல் கமிஷனுக்கு இல்லை. கட்சிக்கு தொடர்பில்லாதவர்கள் கொடுத்துள்ள அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என சண்முகம் கூறினார். OPS தரப்பில் வக்கீல் ராஜலட்சுமி, O. ரவீந்திரநாத் உள்ளிட்டோர் ஆஜரானார்கள். அவர்கள் கூறியதாவது: பழனிசாமியை அதிமுக பொதுச் செயலாளராக அங்கீகரிக்க கூடாது. வழக்கு முடியும் வரை இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த அனுமதிக்க கூடாது. பொதுச் செயலாளர் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என OPS தரப்பு வலியுறுத்தியது. இந்த விசாரணை தொடர்ந்து நீடிக்கும் என தெரிகிறது. போலீஸ் அதிகாரியை அடிக்க பாய்ந்த கர்நாடக முதல்வர். மத்திய அரசை கண்டித்து கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியினர் நேற்று போராட்டம் நடத்தினர். பெலகாவியில் நடந்த போராட்டத்தில் முதல்வர் சித்தராமையா கலந்து கொண்டார். அவர் பேசத் தொடங்கியதும் கூட்டத்தில் புகுந்த பாஜக மகளிர் அணியினர் சித்தராமையாவுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். இதை எதிர்பாராத சித்தராமையா பேச்சை நிறுத்தினார்.
போலீஸை பார்த்து வாயா எங்கே, பெலகாவி எஸ்பி எங்கே என கோபத்துடன் கேட்டார். கூடுதல் எஸ்பி நாராயண பரமணி அலறி அடித்து மேடைக்கு ஓடினார். என்னையா இது என கேட்டு அவரை அடிக்க கை ஓங்கினார் சித்தராமையா. பின்னர் சுதாரித்துக் கொண்டார். மேடையில் போலீஸ் அதிகாரி